நாட்டை ஆள்வதற்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறதென அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், 24 மணி நேரம் தடையில்லா மின்சாரத்தை கொடுக்க தவறிய விடியா அரசு மின் கட்டணத்தை மட்டும் 3வது முறையாக உயர்த்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார். திறன் இல்லாத விடியா அரசு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்துவிட்டு மின் கட்டணத்தை உயர்த்திக் கொள்ளட்டும் என்றும் அவர் விமர்சித்தார். மின்சாரம் 24 மணி நேரம் ஒழுங்கா முறையான மின்சாரம் கொடுக்கப்படுகிறதா? முதல்ல மின்சாரத்தை ஒழுங்கா கொடுறா. 24 மணி நேரம் மின்சாரத்தை கொடுத்துட்டு நீ கட்டணத்தை ஏத்துறா. கொடுக்க முடியுதா? தாலி கட்ட போறோம், அப்பதான் மின்சாரம் நிற்கும். தப்புன்னு சாமி கும்பிடுவோம், அப்பதான் கற்பூரம் ஏற்றுவோம், அப்பதான் மின்சாரம் அணையும். இதுதான் இந்த அரசுடைய லட்சணம். மின்சாரம் பராமரிக்கப்படவில்லை. புதிதாக மின் உற்பத்தி உன்னுடைய ஆட்சியில 3 வருஷம் ஆச்சு. நான் கேட்கிறேன் இந்த முதலமைச்சர், 3 வருஷம் ஆச்சு. அம்மா ஆட்சிக்கு பிறகு 1 யூனிட் கூடுதலா நீ தயாரிச்சிருக்கிறியா? உற்பத்தி செய்திருக்கிறியா? அப்புறம் என்ன மின்சார கட்டணம் தட்டி உயர்த்துற? என்ன யோகியில இருக்குது உனக்கு? என்ன அழகே இருக்கிறது? எங்க போகிறது இந்த பணம்? என்ன திட்டங்களை நிறைவேற்றிட்ட? என்ன செயல்படுத்திட்ட? மக்களுடைய ஏழ்மை நிலை மாறிடுச்சா? வேலைவாய்ப்பு உருவாக்கிட்டீங்களா? புதிதாக கட்டமைப்புகளை உருவாக்கிட்டீங்களா? பள்ளிக்கூடம், புதிய பேருந்துகள் பண்ணிருக்கிறியா? எங்க அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை தவிர இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன திட்டங்களை செய்திருக்கிற? திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுவதாகவும் தமிழகத்தில் கஞ்சா, கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளதே விடியா திமுக அரசின் சாதனை என்றும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் சாடினார். விடியா ஆட்சியில் 3 ஆண்டுகளாக எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த அரசு செய்திருக்கிற, திமுக அரசு செய்த சாதனை ஒரே சாதனை, கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, கள்ளச்சாராய சாவு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தனது மகனின் அரசியல் வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துவதாக தெரிவித்த அதிமுக எம்பி சி.வி. சண்முகம், உதயநிதி என்ன ஹிந்தி போராட்ட தியாகியா? நாட்டை ஆளும் தகுதி அவருக்கு உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்குவதற்கு இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார். அது அவங்க கட்சி விஷயம்தான். இருந்தாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இந்த உதயநிதிக்கு இருக்கிறதா? யார் இந்த உதயநிதி? என்னையா செய்தா அந்த நாட்டுக்கு? சுதந்திர போராட்ட தியாகியா? இந்தி போராட்ட தியாகியா? ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காப்லையா? கரவேட்டி கட்டிருக்கான அந்த வரைக்கும் உதயநிதி திமுக கரவேட்டி கட்டிருக்காப்லையா? இதிலே காட்டுகிற அக்கறை, தன் மகனை துணை முதலமைச்சராக ஆக்குவதிலே காட்டுகிற அக்கறை, மும்முரம் இந்த நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த அரசு?